வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று பொது வேலை நிறுத்தம். தமிழ்நாட்டில் ஆட்டோக்கள், டாக்ஸிகள் இயக்கப்படாது என பல்வேறு தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. இன்றைய பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். அரசு ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை. பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் அதிமுக தொழிற்சங்கம் பங்கேற்காது. அதிமுக தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. ஏதோ பேரளவுக்கு ஒரு உயர்வை கொடுத்து முடிச்சிருக்காங்களே, இந்த தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடி இருந்தால் நிச்சயமாக நாங்களும் நாளை கலந்திருப்போம். இவங்க ஒட்டுமொத்தமா ஒரு அரசியல் பண்றதுக்காக மத்திய அரசு எதுக்குறதுனால எங்க மாநிலத்தில் உள்ள தொழிலாளருக்கு எந்த நலனும் இதுல இல்லைன்றதுனால நாங்க இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா பிரேசில் இருதரப்பு வர்த்தகத்தை 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு. பிரேசிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரேசில் சென்ற பிரதமர் மோடிக்கு அல்வோராடா மாளிகையில் 114 குதிரைகளுடன் சம்பிரதாய வரவேற்பு. அரண்மனை வாசலில் வந்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்த பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா. பிரதமர் மோடி பிரேசில் அதிபர் தலைமையில் பிரதிநிதிகள் மட்ட பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடிக்கு பிரேசில் மிக உயரிய குடிமகன் விருது வழங்கி கௌரவிப்பு. பிரேசில் அதிபர் லூலா பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் கலந்தாய்வு. முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டுகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஜூலை 18 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே செல்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி முகவரி இல்லாமல் இருப்பதாகவும் பேச்சு. அந்த கூட்டணி கட்சியில குட்டி கட்சிங்க எந்தெந்த கட்சி உங்களுக்கு தெரியும்? கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இல்லை என கூறுவதற்கு திருமாவளவன் யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுகவில் தான் மிகப்பெரிய குழப்பம் உள்ளதெனவும் விமர்சனம். கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாப உயிரிழப்பு. பள்ளிக்கு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு சென்ற அக்கா தம்பி பலியான சோகம்.
கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் பலியான அக்கா தம்பியின் உடல் தகனம். உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் கேட் கீப்பர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சிதம்பரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்த போலீசார். விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் இல்லம் முன் அன்புமணி ஆதரவாளர்கள் தீக்குளிக்க முயற்சி. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அதுக்காக நாங்க உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறோங்க. இவ்வளவு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. இவ்வளவு பேர் இங்க வரீங்களே, ஏன் ஒரு ஐயா சின்ன ஐயா 2 பேரும் ஒன்னா சொந்தம் வரும் சொல்ல முடியுமா உங்களால? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நாங்க எல்லாம் அடிமட்ட சொந்தம், யாரும் எந்த பதிலும் கிடையாது. எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க? ஐயா திருவாரூர் மாவட்டம் வந்தவாசி கீழ்கோண்டத்துல இருந்து வரேங்க ஐயா. வந்தவாசி கீழ்கோண்டத்துல இருந்து வரோம் ஐயா. இது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துது. நாங்க மிகப்பெரிய ஒவ்வொரு காலில் ஒவ்வொரு வீடை போய் நான் காலில் வந்துருக்கேன். ஒவ்வொரு வீட்டுக்கு போய் காலில் வந்துருக்கேன் ஐயா. ஐயா ஓட்டு போடுங்க. இவர் ஏகே முடிச்சா நிற்கும் போதெல்லாம் அவரால் காலில் வீந்து ஓட்டு வாங்க. நான் பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசுடன் மேடையில் அமர்ந்திருந்த மூத்த மகள் ஸ்ரீகாந்தி. சௌமியாவுக்கு ஒரு நீதி, ஸ்ரீகாந்திக்கு ஒரு நீதியா என அன்புமணி ஆதரவாளர்கள் கொந்தளிப்பு. ஹஜ் பயணம் செல்ல வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு அறிவிப்பு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது. 276 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தாதது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் கருப்பசாமி கோயில் திருவிழாவில் அச்சு முறிந்து சாய்ந்த தேர். அருகில் இருந்த மற்றொரு தேர் மீது சாய்ந்து நின்றதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. சென்னை மணலி புதுநகர் அருகே 5 வயது சிறுமி கடத்தல் விவகாரம். தலைமறைவாக இருந்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரவில் பரவலாக கொட்டி தீர்த்த மழை. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சிங்கம்புணரி அருகே மீனாட்சி சொக்கநாதர் கோயில் ஆடி திருமஞ்சன ஐம்பெரும் தேரோட்ட திருவிழா. ஆயிரக்கணக்கான தேங்காய்களை உடைத்து பக்தர்கள் வழிபாடு. இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றி. சோதனை வெற்றியடைந்த நிலையில் ஏவுகணை விரைவில் கடற்படையில் இணைப்பு.
ஏமன் நாட்டவரை கொலை செய்த வழக்கில் சிக்கி கேரள மாநில செவிலியர். வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்ற ஏமன் அரசு உத்தரவு. பீகாரில் ஆளும் அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் இன்று முழு அடைப்பு போராட்டம். போராட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பு. பீகாரில் அரசு வேலைகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு. பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. புனேவில் 3வது மாடி ஜன்னலில் அந்தரத்தில் தொங்கிய குழந்தை மீட்பு. தாய் வீட்டில் இல்லாத நிலையில் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். சூரத்தில் தேனீக்கள் சூழ்ந்ததால் தாமதமாக புறப்பட்டு சென்ற இண்டிகோ விமானம். 1 மணி நேர தாமதத்தால் பயணிகள் கடும் அவதி. ஒடிசாவில் ரயில் செல்லும் போது தண்டவாளத்தில் படுத்துக் கொண்டு வீடியோ எடுத்த சிறுவர்கள். வீடியோ வைரலான நிலையில் உயிரை பணயம் வைத்து ரீல்ஸ் எடுத்த 3 சிறுவர்கள் கைது. கேரள மாநிலம் கண்ணூர் பல்கலைக்கழக SFI அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் வெடித்த வன்முறை. தண்ணீரை பீச்சியடித்து விரட்டியடித்ததோடு போராட்டக்காரர்களை கைது செய்த போலீசார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரிப்பு. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் முதல் வீரராக அரையிறுதிக்கு முன்னேறிய டெய்லர் பிரிட்ஸ். ரஷ்ய வீரர் கரேனை வீழ்த்தி அசத்தல். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவிற்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மஞ்சுவல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பில் நடந்த பண மோசடி புகாரில் பிரபல நடிகர் சௌபின் சாஹிர் உள்பட 3 கைது. லாபத்தில் 40% தருவதாக கூறி 7 கோடி ரூபாய் மோசடி என குற்றச்சாட்டு. உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 5வது இடத்தில் இருந்து 12வது இடத்திற்கு தள்ளப்பட்டார் பில்கேட்ஸ். பல பில்லியன் டாலர்களை நன்கொடையாக வழங்கியதால் 30% வரை குறைந்த சொத்து மதிப்பு.